ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிசி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். டிசி தேவதாஸ் சந்திரா, அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டிசி. பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் வந்து நான் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிபாய் அனிருத் ரவிச்சந்தர் அவர்கள். இந்த படத்துக்கு வந்து எப்படி ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக ஒரு சப்போர்ட்டோ, அதே மாதிரி வந்து அதே மாதிரின்னு கூட சொல்லக்கூடாது, அதை விட ஒரு படி மேலே தான் அனிருத் அவர்களுடைய ஈடுபாடு ப்ளஸ் வேலை இருந்திருக்கு அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மிரட்டி விட்டுருக்காப்புல. ஃப்ரேம் 1லேருந்து லாஸ்ட்டு அந்த கீழே ஓடும்ல, அதாங்க பேரெலாம் கடைசி ஓடுமே எண்டு கிரெடிட்டு, அதில் கூட அவரோட கைவண்ணம் வந்து பயங்கரமாக இருக்குது. சூப்பர்பு. மிரட்டி விட்டுருக்காப்புல. படம் முழுக்கவே அவருடைய சாம்ராஜ்யம் தான் நடத்தியிருக்காப்புல. அதுவும் அருண் மாதேஸ்வரன் வந்து எப்படின்னா சில சீக்வன்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள படங்களில் வந்து பயங்கரமாக மாசாக இருக்கும். ஆனால் வந்து அது ப்ரெசென்ட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் சட்டிலாக தான் கொடுத்துருப்பாப்புல. ஆமாம், எப்படி இருக்குன்னா அதாவது ஸ்டண்ட்டில் பயங்கரமான அந்த வெறித்தனம் இருக்கிற அளவுக்கு அந்த மாஸ் சீக்வன்ஸில் வந்து அந்த அந்த ஒரு ஸ்லோமோ அந்த மாதிரிலாம் விஷயம்லாம் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. அனி பிஜிஎம்ன்றதுனால என்னமோ தெரில, அந்த அவரோட பேட்டர்னே மாற்றிருக்காப்புல. பட் அவரோட ஸ்டோரி டெல்லிங் அதே மாதிரி தான் இருக்குது. பட் பேட்டர்ன் கொஞ்சம் வந்து ஹீரோ வந்து இந்த சீனில் மாஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி கமர்ஷியல் படங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காப்புல. அந்த மீட்டரை கரெக்டாக பிடிச்சி அணி வந்து வாசின்னு வாசி மிரட்டி விட்டுருக்காப்புல. சூப்பர்பு. இந்த படத்தில் வந்து எப்படி காஸ்டிங் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இந்த மியூசிக்கும் படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றிருக்கு அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. அடுத்ததாக லோகேஷ் கிட்ட வருவோம். நிறைய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இயக்கியிருக்காப்புல. எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாப்புல? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து லோகேஷை பற்றி பேசுகிறது ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லுவாப்புலன்னா, சார் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க சார், அவங்க அப்படி வர்றாங்க சார், இந்த இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க சார், நீங்கள் அதுக்கு பதில் பேசுகிறீங்க சார், இந்த மாதிரி தான் அவருடைய அதாவது நடித்து காட்டுறது அப்படின்றது வந்து லோகேஷ் கிட்ட எப்போவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே லோகேஷை பற்றி பேசுகிற எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலேயே இவன் இத்தனை பேரை சுடுறான்டா, இத்தனை பேரை வெட்டுறான்டா, இத்தனை பேரை குத்துறான்டா அப்படின்றப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க இப்படி ஒரு விஷயம் வந்து லோகேஷ் பண்ணுவாப்புல அப்படின்ட்டு. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அதனாலவோ என்னமோ தெரியல, நமக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாகவே இருந்துச்சு. வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல். அதுவும் குறிப்பாக ப்ரீ இன்டர்வல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரக்கூடிய ப்ரீ கிளைமேக்ஸ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அப்படியே புல்லரிச்சிருச்சு. நான்லாம் புலகாங்கிதம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே ஆக்டர் லோகேஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய, ஆனால் மற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ், இந்த காதல், எமோஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த படங்களில் அவர் நடிக்கிறப்ப தான் தலைவன் உண்மையிலேயே வித்தக்காரனா இல்லை ஒன் மூவி ஒண்டரா அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக அப்படியே எமோஷன் அதில் மாதிரியான எமோட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைலாம் கிடையாது. ரகடாக ரஸ்டிக்காக ராவாக ஒரு கேரக்டர். ஸோ அதை வந்து கணக்கச்சிதமாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வமிகா கேபி, அந்த கேரக்டர் வந்து என்னெல்லாம் ஒரு வெறுமை, ஒரு கோபம், ஒரு இயலாமை எல்லாத்தையுமே வந்து சூப்பராக அவங்களுடைய கண்கள்லே பிரதிபலிக்கிறாங்க. செம அருமையான ஒரு காஸ்டிங். அந்த காஸ்டிங்கை அவங்களுமே சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி சஞ்சனா அவங்களுமே வந்து சூப்பர் அடிஷன். உண்மையிலே ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறப்ப இம்ப்ரெஸ் ஆகிறப்ப என்னெல்லாம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான அந்த முகபாவனைகள் இருக்குல்ல, அவங்களுமே ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நம்ம தேவதாஸ் கூட வரக்கூடிய எல்லாருமே டாப் நோச், சூப்பர்பு. அப்புறமா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் சொல்லுவேன். சில சீக்வன்ஸ்லாம் வந்து இப்படி தாண்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். என்ன தான் ஒரு பக்கம் என்னடா போலீஸ் மேலே இவ்வளோ ப்ரூட்டலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கோபம் வந்தால் கூட கன்வின்சிங்காக நம்மளை ஆக்கி விட்டுறாங்க. இந்த சீக்வன்ஸ் இதுக்காக தான் நடக்குது, அவங்க இப்படி பண்ணப்பை அதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷனாக ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு ரியாக்ஷனாக இது நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து படத்தோடு அப்படியே இருக்கிறது நல்லது.
அது அது ஒரு மாதிரி ரியல் லைஃப்பில் வந்து போலீஸை வந்து கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரியே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு படத்தை பார்க்குறப்ப. பட் ஓவராலாக பார்க்குறப்ப அந்த ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் மூவியை பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இருக்குது. 100 இல்லை 200% இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சில கருத்து வித்தியாசங்கள் நம்மளுக்கு இருந்தால் கூட, அதான் சொன்னேன் இல்லையா, அது எப்படா போலீஸை நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வரும். பட் இதெல்லாம் ரியலில் நடந்ததா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஓவர்டூவாக போகிறீங்களோடா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் ஓவராலாக ஒரு ஆக்ஷன் படம் பார்த்த அந்த ஒரு எஃபெக்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாவ் கொண்டுட்டாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக ஒரு 2.5 மணி நேரம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி ஊடில் வந்து பயங்கரமான எமோஷன்ஸ் எல்லாமே விளாண்டுருக்கிறாப்புல. உண்மையிலேயே அருண் மாத்தேஸ்வரன் எழுதுனதுலேயே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரியரில் இது பெஸ்ட் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ டிசி ஒரு பக்கம் மார்வலோட ஸ்பைடர்மேன் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க. அந்த கேப்பில் இந்த டிசி வேறு லெவலில் ஒரு பயங்கரமான ஒரு சார்ஜ் ஏற்றி விட்டுருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 4.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.